வாழ்க்கையை குறித்து பயந்துட்டு, எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கவங்க சொல்லுறேன், நல்ல எதிர்காலத்தை திட்டமிட்டு, நன்மைக்கு ஏதுவானவர்களை திட்டமிட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதையே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அதை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற நன்மையை, அவர் உங்களுக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த நன்மைகளை நமக்கு சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அப்ப அந்த வார்த்தையை எடுத்து நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லணும். நான் சொல்லும் போது அவரோடு நான் ஒருமனப்படுகிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் உண்டாகிறது. அவர் சொல்றது மட்டும் இல்ல, I am agreeing with him. By my confession I agree with him. என்னுடைய அறிக்கையின் மூலமாக அவரோடு நான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வர்றேன். அவரோடு என்ற வார்த்தைகள் இணையும் போது நான் அவரும் ஒன்னாயிடுறோம். அவருடைய சித்தம் அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லவரா முடியாதவரா? கண்டிப்பா அவரே நல்லவர், வல்லவராய் இருக்கிறார்.